கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேவனுடைய கிருபையினால் ஆவியின் கனியை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலிருந்து இந்த நாளில் பார்க்கின்ற வேளையில் அந்த ஆவியின் கனி, என்னுடைய முதல் கனி என்னவென்று சொன்னால் அன்பு என்று பார்த்தோம். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 சொல்லியிருக்கபடி அன்பு சகலத்தையும் தாங்கும், சம்பளத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் என்றெல்லாம் பார்க்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்ததான ஒரு அறிவுரை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காரியங்களிலே அவர் சொன்னதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவரை பார்ப்பதற்கு ஒரு மனிதன் வருகிறான், ஒரு நியாயஸ்தாத்திரி. இந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்னவால் ஒரு ஜட்ஜ். அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது அவர் சொல்கிறார், கற்பனைகளை கைக்கொள். உன் கர்த்தராகிய தேவனிடத்திலே நீ முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில், சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? அவனை நோக்கி அந்த நேரத்தில் சொல்லும்பொழுது அவன்தான் பதில் கொடுக்குறான். கர்த்தர் அவனை நோக்கி, நிதானமாய் சொன்னாய், அப்படியே செய், நீ பிழைப்பாய் என்று சொல்கிறார். அவன் தன்னை நீதிமானாக்கி காட்டுவதற்காக அவன் சொல்கிறான், எனக்கு பிறன் யார், நான் யார், மற்றவங்களாம் எனக்கு யார், எனக்கு பிறன் யார் என்று கேட்குறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறான். அந்த வழி பிரயாணத்தில் அவன் கள்ளர் குகையில் அகப்படுகிறான். அவர்கள் அவனை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிரும் கொலையுறமாக விட்டு செல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் நடந்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வழியே ஒரு ஆசாரியன் வருகிறான். அவன் பக்கமாய் விலகி போகிறான். அவனுக்கு ஊழியம்தான் மிக முக்கியம், உதவி செய்வது அவனுக்கு முக்கியமல்ல. அதன் பின்பு அவனுடைய உதவியாளருக்கு ஒரு லேவியன் வருகிறான். அவனு அப்படியாய் பக்கமாய் விலகி போகிறான். அதன் பின்பு தான் ஒருவன் வருகிறான். அவன் ஒரு மனிதன், பிரயாணமாய் போகிறவன், தன்னுடைய கழுதை மேல் போகிறான். இவனை பார்த்து இவனிடத்தில் கிட்ட அவனை பார்க்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த கிட்ட அவனுடைய பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகினான் என்று பார்க்கிறோம். இந்த மனதுருக்கம் தான் அன்பினுடைய வெளிப்பாடாய் காணப்படுகிறது. அந்த பின்பு சமாரியன் பிரயாணம் வரை அவனை கண்டு மனதுருகினான். கிட்ட அவன் காயங்களிலே எண்ணெயை வார்த்து அப்படியாக திராட்சரசங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் சத்திரக்காரத்தில் பணத்தை கொடுத்து, இவனுக்கு அதிகமாக எதுவும் ஏற்படும் என்று சொன்னால் நான் திரும்ப வரும்போது கொடுப்பேன் என்று சொல்கிறான். அதன் பின்பு இந்த சம்பவத்தை இயேசு அவனுக்கு விளக்கி சொன்னது பின்பு, இந்த காரியத்தை சொன்ன பின்பு அவன் அந்த இடத்துல இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், இப்பொழுது உனக்கு பிறன் யார் என்று சொன்னார். அதற்கு அவனுடைய பெயரை கூட உச்சரிக்க விரும்பவில்லை. அவன் ஒரு தாழ்ந்த ஜாதியை உடையவனாக இருந்தான். யூதர்கள் உயர்ந்த குல ஜாதி உள்ளவர்கள். அவனுக்கு உதவினவனே என்று சொல்கிறான். உதவினேன். அந்த இடத்துல பார்க்கும்போது, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோணுங்க? அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்கிறான். அப்பொழுது அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய்யுங்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்களில் பார்க்கும் பொழுது இந்த சமாரியனுக்கு ஏற்பட்டது தான் மனதுருக்கம். அதன் மூலமாக அவனுக்கு அந்த அன்பு அவனிடத்தில் வெளிப்பட்டது. அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்ததான தேவ ஊழியத்தில் பிரமாணத்தை நிறைவேற்ற எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்த ஆசாரியனுக்கு அது இல்லை. அதே நேரத்தில் லேவியனுக்கும் இல்லை. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி தான் நடக்கிறது. யாராவது வழியில் அடிபட்டு விழுந்தால் கூட அதை பற்றி நம்ம கவலைப்படுகிறவர்களா இல்லை. நமக்கு என்ன வந்துச்சு, போலீஸ் பார்த்துக்காங்க, மற்றவங்க யாராவது பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு போய்விடுகிறோம். ஆனால் அது சரியல்ல. அந்த சமாரியன் செய்ததைப் போல நாமும் செய்ய வேண்டும். அன்பு வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு வெளிப்படவில்லை என்று சொன்னால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்பதிலேயே எவ்விதமான பிரயோஜனம் இல்லை. அதை தான் இயேசு மிக அழகாக தெளிவாக சொன்னார். இந்த நேரத்தில் உனக்கு யார் எப்படி தெரிகிறது, அந்த 3 பேரில் பிறன் யார் என்று அந்த நேரத்தில் இரக்கம் செய்தவன் என்று சொல்கிறான். இயேசு சொன்னார், அந்த சமாரியனை போல நீயும் செய்யப்பா என்று சொல்கிறார். அவன் அப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல. ஆனால் இந்த வேளையில் நாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு லெசன், பாடம் என்னவென்று சொன்னால், அந்த சமாரியனை போல நாம் அந்த நேரத்தில் நாம் இறங்கி மனதுருகி உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். அப்பொழுது தான் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியது. இல்லாவிட்டால் ஒரு மாய்மாலம் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா, கேட்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அந்த சமாரியனுக்கு குறிக்க இருந்ததான அந்த அன்பு எங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் அன்பு கூர்ந்து அதை செயல்படுத்துகிறவர்களாய் காண உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும். God bless you.